விஜய் வந்து இறங்குனோனே காவேரி வீட்டுக்கு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே எல்லாருமே பார்க்குறாங்க. விஜய் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறீங்க? பக்கத்து வீட்டுக்கு தான் நான் குடுத்தனம் வந்திருக்கேன். உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் நானு. இதுக்கப்புறம் நீங்க ஆச்சரியமா பார்க்க வேண்டியதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அத பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள மாதிரியே நானும் பால் காய்ச்ச போறேன். அத்தை எனக்கு முக்கியமான விஷயம் ஒண்ணு வேணும். பால் காய்ச்சறதுக்கு. என்னன்னா எனக்கு வந்து தேங்காய் உடைக்கணும் சாமி கும்பிட. அப்ப தேங்காய் உடைக்கிறது ஏதாவது பொருள் இருந்தா குடுக்குறீங்களா? அப்படின்னோனே, இங்க பாருங்க தேவையில்லாதெல்லாம் இங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இங்க இல்ல. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க. ஐயய்யோ! அத்தை ரொம்ப கோவமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து என்ன பண்றாரு, ஒரு பொருளா வந்து கேட்டுட்டே இருக்காரு. எனக்கு தீப்பெட்டி இருந்தா குடுங்க, ஸ்டவ் பத்த வைக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பால் காய்ச்சணும். பால் இருந்தா குடுங்க அப்படின்னு கேட்குறாரு. பால் காய்ச்ச பால் வேணுமா? அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க எல்லாரும். பால் காய்ச்ச பால் கூட இல்லாம வந்துட்டாரா? அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து எல்லா பொருளையும் வந்து கேட்டு தொல்ல பண்றாரு. அதன்படி வந்து காவேரியை சுத்தி வராரு. காவேரி என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்து சாரதா செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த பையன் எதுக்காக இங்க வந்து இதெல்லாம் தொல்லை குடுத்துட்டுருக்காரு? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க எல்லாருக்கும் சொல்றேன். அந்த பையன் என்ன பண்ணாலும் சரி, யாரும் திரும்பி பார்க்கக்கூடாது. முக்கியமா காவேரி உனக்கு தான் சொல்றேன் அப்படின்னோனே, சரிம்மா அப்படின்றாங்க காவேரி. அடுத்து காவேரி வெளியே போறாங்க. விஜயும் பின்னாடியே போறாரு. காவேரி அப்படின்றாரு. உடனே வந்து இங்க எதுக்காக வந்தீங்க? ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல வீட காலி பண்ணிட்டு போங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் போக முடியாது காவேரி. உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் எதுக்காக இங்க வந்தேன்னு தெரியுமா? உன்னை நிதமும் வந்து என்னால பார்த்துட்டு இருக்காம இருக்க முடியல காவேரி. உன்னை பார்த்து பழகிட்டேன். இப்போ நீ இல்லாம அந்த வீடு எனக்கு ரொம்ப வந்து நரகமா இருக்கு காவேரி. ஒவ்வொரு நிமிஷமும் நீ தாண்டி எனக்கு தெரிகிற. ரூமுக்கு போனா நீ இருக்க மாதிரி இருக்கு. ஹாலுக்கு வந்தா நீ இருக்க மாதிரி இருக்கு. ஏன் ஆஃபீஸ்க்கு போனா கூட நீ இருக்க மாதிரி தான் இருக்கு. அப்படின்னும்போது நான் உன்னை எவ்வளோ அளவு மிஸ் பண்ணுறேன்னு பார்த்தியா? நான் உன்னை எப்படிலாம் மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? அப்போ நீ இல்லாமல் என்னால் எப்படி காவேரி இருக்க முடியும்? ஏன் இந்த ஒரு வருஷமாக தானே உங்கள் கூட நான் இருந்தேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் தனியாக தானே இருந்தீங்க. ஆமாடி தனியாக தான் இருந்தேன். ஆனால் இப்போ நீ வந்துட்டல்ல. நீ இருக்கும்போது நான் எப்படி இல்லாத மாதிரி யோசிக்க முடியும்? நீ உன் அம்மா வீட்டுக்கு வந்திருக்க. அதுக்காக நான் வந்து அங்கேயே இருந்துட முடியுமா? நீ உன் அம்மா வீட்லேயே நிரந்தரமாகவும் இருக்க முடியாது. எப்படியாவது என் கூட வந்து தானே ஆகணும் அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் ஏற்கனவே நடந்த விஷயத்த எல்லாத்தையும் நம்ம நிறைய பேசிட்டோம். இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. தேவையில்லாத விஷயம்லாம் தலையிடாமல் முதல்ல இங்கேருந்து கிளப்புங்க. நீங்கள் வந்தோடனே எங்கள் அம்மா பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவோட முகமே சரியில்லை. தேவையில்லாமல் எதுக்குங்க பண்ணுறீங்க அப்படின்றாங்க. இங்கே பார் காவேரி நீ என்ன சொன்னாலும் சரி நான் உன் கூட தான் இருப்பேன். உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? நான் தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் உன் கூட வாழலைனாலும் பரவாயில்ல. ஆனால் உன்னை பார்த்துட்டு இருக்க சந்தோஷம் கிடைக்குது இல்லடி. எனக்கு அது போதும் காவேரி. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இங்கே வந்து இருக்கேன் காவேரி. ப்ளீஸ் காவேரி இதையும் என்கிட்டது பறிச்சிடாதடி அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு காவேரியெல்லாம் தாங்கிக்க முடியல. மனசில் அப்படியே அழறாங்க. ஆனால் வெளியே காட்டாமல் வந்து உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து போகிறாங்க. என் பொண்டாட்டி என்னை புரிஞ்சுக்கிட்டா. எனக்கு அது போதும். கூடிய சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக காவேரியோட மனசு கரைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி கண்டிப்பாக என்னை ஏற்றுப்பா. அவள் வந்து என்னை முழுமையாக ஏற்றுக்கிற நாள் கூடிய சீக்கிரத்திலே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, யமுனா வராங்க வீட்டுக்கு. என்னம்மா இங்கே வந்து இவர் வந்து தங்கியிருக்காரு அப்படின்னோடனே, நாங்கள் என்னடி பண்ணுறது, இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. விஜய் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. எதுக்காக இந்த மாதிரி தொல்லைலாம் கொடுத்துட்ருக்காரு? இதை சும்மாவே விடக்கூடாது. இப்போவே போயிட்டு ஹவுஸ் ஓனர் கிட்ட 2ல் 1 பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எப்படி கேட்க முடியும்? ஹவுஸ் ஓனர் அவங்க கொடுத்துன்னு வச்சுருக்காங்க. நீங்கள் யாரையும் கொடுத்துன்னு வைக்கக்கூடாது. நம்ம கண்டிஷனாக போட முடியும். தேவையில்லாதெல்லாம் பண்ணாதம்மா யமுனா அப்படின்றாங்க. நமக்கு அங்கே என்னக்கா நீ விஜய்க்கு அப்படி சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு, நான் ஒன்றும் அவருக்கு சப்போர்ட் பண்ணல. நடந்த விஷயத்த சொல்கிறேன். இப்போ தான் நம்ம வந்திருக்கோம். தேவையில்லாமல் ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் எதாவது சொல்ல போய் அவங்க வந்து வீடு காலி பண்ண சொன்னாங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா வீடு காலி பண்ணிக்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம மறுபடியும் வீடு பார்க்க முடியுமா? காலி பண்ண முடியுமா? தேவையில்லாதான் பிரச்சனை பண்ணி விடாது. உனக்கு இதே வேலை தான். எதையாவது பூந்து ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டு அதை பெருசாக்குறதே வேலை. அக்கா நீ என்ன சொல்ல வர? எனக்கு புரியலையே. நீ சொல்கிறத பார்த்தா நான் தான் பிரச்சனை பண்ணி வந்திருக்கேன்னு மாதிரி தோணுது. ஆமாம் நீ தான் பிரச்சனை பண்ணி வந்திருக்க அப்படி சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்க